அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது கிளியரா விளங்குதா? எங்களோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க ஒரு பேப்பர் ஒன்று சென்ட் பண்ணிக்கிறீங்க. அப்ப அந்த பேப்பரை வந்து எப்படி ஈஸியா செய்யலாம், இதுல உள்ள டெக்னிக்ஸ் என்ன, இதுல உள்ள ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு நாங்க பார்க்க போறோம். பேப்பர் வந்து சியான் சார் பேப்பர் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் எங்களுக்கு படிச்சு தந்த சார் தான். அவர்கிட்ட பேப்பரை தான் அனுப்பியிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பேப்பர் மூலமாக எப்படி நாங்கள் எம்சிக்யூ செய்யற அப்படின்னு நாங்கள் படிப்போம். நான் பேசுறது கிளியரா விளங்குதா? ஓகே. முதலாவது கேள்விக்கு விட சொல்லுங்க பாபு. முதலாவது கேள்விக்கு எத்தனாவது விட ஆன்சர்? அரசியல் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே. பெரும்பாலும் முதலாவது கேள்வி இப்படித்தான் இருக்கும், சரியா? இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. மிக பொருத்தமான கூற்றை தெரிவு செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்க நோக்கம் என்னண்டா, நாங்க ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு நிறைய விடைகள் தருவோம். அதுல சம்டைம் 4 விட பிழையா இருக்கும், ஒரு விட சரியா இருக்கும். சரியா? அப்ப நீங்க அந்த மிகச்சரியான விடையை தெரிவு செய்யணும். சில நேரத்துல என்ன பிழையான கூற்றை தெரிவு செய்ய வேண்டி கேட்பாங்க. அப்ப 4 கூற்று சரியா இருக்கும், ஒரு கேள்வி பிழையா இருக்கும், ஒரு விடை. அப்ப அதை நீங்க தெரிவு செய்யணும். சில டைம்ல சரியான கூற்றை தெரிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு 3 பிழையா தருவாங்க, 2 சரியா தருவாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த ரெண்டுலையும் மிக பொருத்தம் என்ன, அந்த கேள்விக்கு நேரடி ஆன்சர் என்னன்னு பார்த்து நீங்க மார்க் பண்ண வேண்டி இருக்கும். சரியா? அப்ப அதை கொஞ்சம் இதுல கவனிச்சு கொள்ளணும். அப்ப மிக பொருத்தமான அப்படின்னா 2 விட சரியா இருக்கலாம். அதுல மிக மிக சரியான கேள்விக்கு நேரடி விடையை நீங்க தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். சரியா? இப்ப கேள்வி என்ன, அரசியல்னா என்னன்னு கேக்குறான். அப்ப நீங்க சொல்லிக்கிறீங்க, தேசத்தை ஆட்சி செய்தல் என பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்ப நாங்க கைட்ல டியூட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்லயே படிப்போம். அரசியல் அப்படின்னா தேசத்தை ஆட்சி செய்யறது அப்படின்னு பொதுவாக சொல்லப்படும். இருந்தாலும் 2 வரைவிலக்கணம், 2 வந்து கல்விசார் நோக்கில் அது பார்க்கப்படுது நாங்க படிச்சிருப்போம். அப்ப அந்த அந்த பாயிண்ட்ஸை ஒரு ஒரு இது பண்ணக்கூடியதாக முதல் கேள்வி அமைஞ்சிருக்குது. அப்ப நேரடி விட முதலாவதாக வரும். சரியா? அப்ப அதை நீங்க மார்க் பண்ணுவீங்க. அப்ப இப்படி நிறைய கேள்விகள், கேள்வியை பார்த்தோன்னே நேரடியாக நீங்க அந்த டியூட்ல அந்த சப்ஜெக்டை வாசிச்சிருந்தீங்கன்னா நேரடியா மார்க் பண்ணக்கூடிய வகையில அது அமைஞ்சிருக்கும். ஆனாலும் சில டைம்ல என்ன செய்யணும், கொஞ்சம் நுணுக்கமா ஆராயணும், அது பின்னால வரும். அடுத்தது 2வது பாருங்க, சில விடைகளை வந்து பார்த்த உடனே இது பிழைன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு உதாரணமா சரியான விடை தெரியல, ஆனா பார்த்த உடனே இது பிழைன்னு கண்டுபிடிச்சிடலாம். உதாரணமா பாருங்க, அரசியல்வாதிகளின் தனிப்பட்ட வாழ்வை ஆராய்கிறது. இதை பார்த்த உடனே பாருங்க, ஒரு அரசறிவில் என்னண்டே தெரியாத ஒருத்தனுக்கு இது பிழைன்னு சொல்லு. ஏண்டா, ஒரு அரசியல்வாதி ஒரு ஆள் எடுங்க, ரவுஃப் ஹக்கீம் எடுங்க, அல்லது ரிஷாட் பத்ருதீன் எடுங்க, அல்லது கோட்டாபாய் எடுங்க. இவரை பத்தி தனி வாழ்க்கையை நாங்க படிப்போமா? இவர் எங்க பிறந்தாரு, எங்க படிச்சாரு, எங்க திருமணம் முடிச்சாரு, இதெல்லாம் நாங்க படிப்போமா? அரசறிவியல்ல படிக்கவே மாட்டோம். அப்ப இதெல்லாம் வந்து சும்மா பார்த்தாலே பின்னண்டு விளங்கியிருந்தானே. இப்ப நீங்க எக்ஸாம் பேப்பர் எடுத்தோன்னு என்ன செய்யணும்டா, தெளிவா பிளண்டு விளங்குறது. இப்ப சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரியல, சுவரா பிளண்டு விளங்கினா அதை நீங்க பிளண்டு மார்க் பண்ணிடணும். ஓகே, இது வந்து வராதுன்னு மார்க் பண்ணிடணும். பண்ணிட்டு அடுத்தது நீங்க வாசிக்கணும். இது ஏன் செய்யறேன்டா, ஒருவேளை ஒரு கேள்விக்கு நீங்க ஒரு 2 நிமிஷம் தான் யோசிக்கணும், ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை. அப்ப 2 நிமிஷம் நீங்க யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது என்ன செய்வீங்க, நீங்க இத விலங்கல்ல விட்டுட்டு மத்த கேள்விகளை செஞ்சுட்டு போவீங்க. அப்ப கடைசியில உங்களுக்கு 5 நிமிஷம் உங்களுக்கு வரும், ஒரு 5-10 நிமிஷம் மிஞ்சும். இதுக்குள்ள தெரியாத கேள்விகளை நீங்க பார்க்க ட்ரை பண்ணீங்கன்னா திரும்பவும் முழுசா வாசிக்க வேண்டி வரும். ஆனா ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்க சூறா தெரியாது புல்லடி போட்டுட்டு போனீங்கன்னா திரும்ப அதை வாசிக்க தேவையில்லையே. அப்ப கேள்வியை வாசிப்பீங்க, ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும், 2ல ஒன்றை தெரிவு செய்யறது ஈஸி. அப்ப அதுக்கு தான் இதை சொல்றோம். அடுத்தது பாருங்க, அதிகாரம் பற்றிய விஞ்ஞானமாகும் அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. இப்ப விஞ்ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் அது கற்றல், அது கோட்பாட்டு அரசியலோட சம்பந்தப்பட்டது. கோட்பாட்டு அரசியலோட சம்பந்தப்பட்டது. அப்ப அதுவும் வராது. அடுத்தது அரசியல் மாணவர்களுடன் தொடர்புடையது. இதெல்லாம் பார்த்துடனே விளங்குது, இப்படி வர சான்ஸ் இல்லை. அரசியல் மாணவர்களோட தொடர்புடையது, இதெல்லாம் படிக்கிற கற்றல் கோட்பாட்டு அரசியலோட சம்பந்தப்பட்டது. ஒழுக்க விழுமியங்கள் ஆராய்கிறது. இதுல வந்து நாங்க நட்பண்புண்டா என்ன, அன்புண்டா என்ன, இதெல்லாம் படிப்போமா? படிக்க மாட்டோம்.
அப்ப இப்படி சின்ன பிள்ளைகள் கூட செய்யற மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு 5 6 கேள்வி போடுவாங்க. அப்ப இதுல நாங்க எப்பவுமே பிழை எடுக்க கூடாது. சரியா? இதை வந்து பகுத்தறிவு ரீதியாகவே நாங்க லேசா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இப்படியான கேள்விகளும் நிறைய என்ன செய்யும் வரும். அதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ரெண்டாவதுக்கு சொல்லுங்க பாப்போம் விடைய. இப்ப கேக்குறாங்க, எப்பயும் முதலாவது கேள்வி வந்து இப்படி ஃபர்ஸ்ட் யூனிட்ல தான் வரும். சரியா? இப்ப ரெண்டாவது கேக்குறாங்க என்னன்னு சொன்னா, அரசியல் விஞ்ஞானம்ங்கிற அந்த பாடமிக்கு தானே இதை படிக்கிறதுன்னா என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்படிங்க அதுக்கு முதலாவதுன்னு சொல்லியிருக்கிறீங்க பாருங்க. அரசு, அரசாங்கம் மற்றும் மக்கள் பத்தின ஒரு முறையான அறிவை பெறுதல் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இதுல வந்து பாருங்க பகுத்தறிவு ரீதியாவே நாங்க யோசிச்சு எடுக்கலாம். இந்த இடத்துல வந்து என்ன ஒரு முறையான அறிவை பெறுதல் அப்படின்னு அதைத்தான் நாங்க கற்றல்னு சொல்லுவோம். சரியா? அதைத்தான் நாங்க கற்றல், ஒரு முறையான அறிவை பெறுதல் கற்றல் என்று சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க மூணாவது பாருங்க, வாத பிரதிவாதங்கள் ஈடுபடல். அப்ப இது பகுத்தறிவு ரீதியாவே யோசிக்கும் போது என்ன, இது வந்து விடைய வர சான்ஸ் இல்லை. ஏன்னா ஈடுபடுதல் வார்த்தை வந்தாலே அது பிழை. அப்படி வர சான்ஸ் இல்லை. பத்திரிகையை வாசித்ததெல்லாம் சின்ன பிள்ளைகளும் போடும். இதெல்லாம் வர சான்ஸ் இல்லை. இப்போ விட வந்து உண்டு முதலாவதா இருக்கணும் அல்லது இரண்டாவதாக இருக்கணும். அப்ப முதலாவது என்ன, அரசு, அரசாங்கம் மற்றும் மக்களை பற்றிய முறையான அறிவிப்பது. இரண்டாவது அரசியல்வாதிகளை கற்றல். அப்ப இது வருமா? அரசியல்வாதிகளை பத்தி நாங்க கற்போமா? கோட்டாபாயை பத்தி கற்போமா? நாங்க அனுரகுமாரை பத்தி கேட்போமா? ஜனாதிபதி அவங்கள கற்க மாட்டோம். அப்ப இதெல்லாம் பகுத்தறிவு ரீதியாக பார்க்கும்போது பிளண்டு விழுங்குற விஷயங்கள். அப்ப இப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நிறைய கேள்விகள் வரும். அப்ப அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நீங்க மூணாவதுக்கான விடையை சொல்லுங்க பாபு. அரசியல் விஞ்ஞானம் பற்றிய கற்கை என்னன்னு கேட்கிறாங்க. அரசியல் விஞ்ஞானம் பற்றிய கற்கை. முதலாவது அரசியல் விஞ்ஞானத்தை கற்றல்னா என்னன்னு கேட்டாங்க. இப்ப அதே மாதிரி இன்னொரு கேள்வி உண்டு. சரியா? அரசியல் விஞ்ஞானம் பற்றிய கற்கை என்னன்னு கேட்கிறாங்க. நீங்க விட ரெண்டாவதுன்னு சொல்லிக்கிறீங்க. அப்படி என்ன, அரசியல் விஞ்ஞானம் பற்றிய கற்கைண்டா அரசியல் தத்துவம், அடுத்த நிறுவனம், அதுல கோட்பாடு, கருத்தியல் என்பவற்றை என்ன கொண்டதாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஓகே, நாங்க பார்ப்போம். அது நேரடி விட மிக பொருத்தமானதுன்னு கேட்டிக்கிறாங்க. 17ஆம் நூற்றாண்டுல ஒரு பாடத்துறையாக இது அறிமுகமாகியது அப்படின்னு சொல்லி, இது வந்து நேரடி விடை இல்லை. இது வந்து ஒரு நேரடியான விடை இல்லை. 17ஆம் நூற்றாண்டுல ஒரு பாடத்துறையாக அறிமுகமாகியது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? இது இப்படிலாம் நேரடியா இது விடை இல்லை. அடுத்தது மூணாவது பாருங்க, இதன் தந்தை மக்கியாவல்லியாக கருதப்படுகிறார். இது வந்து அதாவது என்னன்னு சொன்னா, இங்க வந்து அரசியல் விஞ்ஞானத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்கல. அரசியல் விஞ்ஞானம் எப்ப ஆரம்பமாகியதுன்னு கேட்கல. இது வந்து எப்படி இத பண்பு என்னன்னு கேட்கல. அரசியல் விஞ்ஞானம் பற்றிய கற்கைனா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப என்னண்டா விட எப்படி வரும்? இதுதான், இப்படித்தான் அப்படின்னு ஒரு வரை விலக்கணம் மாதிரி அதை நம்ம எழுதணும். அப்ப அப்படி இந்த அஞ்சிலையும் என்ன விட வந்திருக்கி இதை பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க சொன்ன அந்த இரண்டாவது விட தான் அதுக்கு பொருத்தமாக வந்திருக்கியா. பகுத்தறிவு ரீதியாவே இதை நாங்கள் லேசா கண்டுபிடிச்சிடலாம். இது மக்கியவள்ளி தந்தைங்கிறது பல்கலைக்கழகத்துல மாத்திரம் பாடத்துறையாக கற்கப்படுகிறது, இயற்கை விஞ்ஞான பாடத்துறைங்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் வந்து கேட்ட கேள்விக்கான விட இல்லை. சரியா? இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் என்ன, உங்களோட வீட்டில் எத்தனை பேர்னு கேட்டால் நீங்கள் வந்து வாப்பா இந்த தொழில் செய்கிற, தம்பி இந்த தொழில் செய்கிற அப்படின்னு நீங்கள் 5 பேர் என்னென்ன படிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. விட சரிதான், 5 பேர் என்ன மறைமுகமாக 5 பேர்னு சொல்ல வாரீங்க. ஆனால் கேட்ட கேள்வி என்ன, வீட்டில் எத்தனை பேர்னா 5 சொல்லிடணும். அதை மாதிரி தான் இங்கே மிக பொருத்தமானதுன்னு சொன்னால் கேட்பாங்க. கேட்டால் அதுக்கு நேரடி விட என்னன்னு பார்த்து அதை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சரி, நாலாவது என்ன, அரசியல் செய்தல்னா என்ன என்ன அப்படின்னா அதுல வார்த்தைக்கான கருத்து என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன, இன்னொன்று விலங்கு என்னன்னா சொல்லுவாங்க. இப்போ அரபுல ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதாவது ஃபஹ்மு சுஆல் நிஸ்ஃபுல் ஜவாப்னு சொல்லுவாங்க அரபுல. அப்படின்னா கேள்வியை நாங்கள் புரிஞ்செடுக்கிறதே அதோட அரைவாசி விடையை கண்டுபிடிச்சதுக்கு சமன்ட்டு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, இதுதான் நாட வாராங்கன்னு தெரிஞ்சாலே நீங்க அரைவாசி விடையை கண்டுபிடிச்சிட்டீங்களா அர்த்தம். ஆனா கேள்வி உங்களுக்கு புரியலண்டா நீங்க அரைவாசி விடையை விட்டுட்டீங்க. அது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு விடை எடுக்கிற பெரும்பாலும் கஷ்டமாக அமைஞ்சிடும். அப்ப நாலாவதுக்கு ஐந்தாவது சொல்றீங்க அரசியல் செய்யறது அப்படின்னா என்னன்னு சொல்லி. சரியா? அப்ப இதுல தேர்தலில் வாக்களிக்கிறது இங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அடுத்தது வந்து என்ன,
அரசியல் கட்சிகள்ல செயற்பாட்டுடன் பங்கு பற்றுதல்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது. போராட்டம் மற்றும் எதிர்ப்பு இயக்கங்கள்ல ஈடுபடுற விஷயம் இருக்குது. அரசாங்கத்தை விமர்சனம் செய்யற ஒரு விஷயம் இருக்குது. அரசாங்க அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுல வந்து ஆஹ் விட வந்து நேரடியான விட நீங்க சொன்னதுதான். அரசாங்கத்துல ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுதான் அரசியல் செய்யறங்கிறது. சரியா? அரசியல் செய்தல் அப்படின்னு என்ன? ஒரு அதிகாரத்தை கஷ்டப்பட்டு இதஞ்சி பிரச்சாரம் செஞ்சு எல்லாம் செஞ்சு அதை பெற்றுக்கொள்றதுதான் நேரடியான விடையா வரும். அது இல்லாம இந்த தேர்தலில் வாக்களிக்கிறது, அரசியல் கட்சி செயல்பாடு இதெல்லாம் அரசியல்ல மக்கள் செயற்பாடு. மக்கள்ன்ற மக்கள் பங்கு பற்றுதல் இது வந்து வேற அடுத்த லெவல்ல தான் இந்த விடையாக வரும். அப்ப அஞ்சாவது தான் விடை. அப்ப இப்படி நாங்க இதை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கணும். சரியா? சும்மா சொல்லுங்க பாப்போம். ஐந்தாவது கூட என்ன? பெண்ணியல்வாத அணுகுமுறை தான் என்னன்னு கேட்கிறாங்க. ஓகே, ஐந்தாவது சொல்லிக்கிறீங்க. வெரி குட். சரியா? சில நல்லா செய்றீங்க. இப்ப இதுல பாருங்க, பெண்ணியல்வாத அணுகுமுறை என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லிடணும். என்ன? பால்நிலை சமத்துவத்தை என்ன வலி வலியுறுத்துற உண்டு. ஆண்களுக்கு இப்படி என்னென்ன நீங்க உரிமைகள் சுதந்திரங்கள் கொடுக்குறீங்களோ அதே உரிமைகளை சுதந்திரங்களை பெண்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெண்ணிலைவாத அணுகுமுறை தான் சொல்லுது. அப்ப கிறிஸ்டல் கிளியராக அழகா விளங்கினா அதை நாங்க என்ன செஞ்சிடணும் டக்குன்னு அதான் விடையா வரும். மற்றதெல்லாம் வாய்ச்சி பாருங்க. அது மரபு ரீதியான அணுகுமுறை அப்படின்னா அது பெண்ணியல்வாத அணுகுமுறை மட்டுமா மரபு ரீதியானது? ஆ அது வந்து கேட்ட கேள்வி நேரடி விடையாது இல்ல. அடுத்தது ஆண்களுக்கு எதிராக இடம்பெறும் பார்த்தாலே விளங்குது என்ன? அது பிழை அப்படின்னு சொல்லி. ஏண்டா பெண்ணியல்வாத அணுகுமுறை தலைப்பு போட்டுறது ஆண்களுக்கு எதிராக இடம்பெறும் அடக்குமுறைக்கு ஆதரவா இருக்குமா அப்படி இருந்தால் ஆணியல்வாதம் தானே வந்திருக்கணும். அப்ப அது பிழை. ஆண் பெண் சமதி எதிராகண்டா அது பிழை. பார்த்த உடனே விளங்குது. இது இதெல்லாம் பிழை. சரியா? அப்ப ஐந்தாவது தான் விட. வெரி குட். சரி. அப்ப இப்படித்தான் எம்சிக்யூ செய்யற. எம்சிக்யூ செய்யற இது என்னன்னு சொன்னா கொஞ்சம் போக போக என்ன செய்வாங்க கஷ்டமாக்குவாங்க. அதையும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும். ஆரம்பத்தில் லேசான கேள்விகள் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்ல இருந்து வரும். ஆஹ் முக்கியமா நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் தானே இது எல்லாத்தையும் ஒரு வரி விடாம ஃபுல்லா வாசிச்சுட்டு போங்க. ஒவ்வொரு வரியை வாசிச்சு அதை சிந்திங்க இது என்ன சொல்ல வராங்க அப்படி புரிஞ்சு படிச்சுட்டு போங்க. எப்பயும் எம்சிக்யூ செய்யறதுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா நீங்க எஸ்ஏ பாடமாக்குற மாதிரி ஃபுல்லா பாடமாக்கிட்டுலாம் போக தேவையில்லை. முதலாவது உங்களோட 15 யூனிட்டையும் ஃபுல்லா வாசிச்சிருக்கணும். ஒவ்வொரு வரி வரியாக வாசிச்சு இது என்ன சொல்ல வருதுன்னு ஒரு விளக்கம் உங்களுக்கு இருக்கணும். அப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல கேள்வி வந்த உடனே அவன் கேள்வியும் தாரான் அதுல விடையும் தாரான். அப்ப உங்களோட மூளைக்கு வந்து ஏற்கனவே அந்த வாசிச்ச மாதிரி இருந்தா டக்குன்னு அதை சொல்லும் இதான் விடையா இருக்கும் அப்படின்ட்டு. அப்ப நீ டக்குன்னு மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா எங்களோட பிரெயின் எப்பயும் என்ன நடக்கும்னா நாங்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா அது மூளையில எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். நாங்க நினைச்சு பார்த்தாலும் அது வராது. ஆனா ஒரு க்ளூவை கண்ட உடனே ஞாபகம் வரும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன எங்கேயாவது ஒரு கூட்ட நெரிசல்ல நிறைய பேரை பாத்திப்போம். ஆனா திடீர்னு ஒரு நபர் வரும்போது எங்கேயோ சந்திச்ச மாதிரி இருக்கும். அப்படித்தானே? அப்ப இதை மாதிரி தான் எம்சிக்யூ செய்யறது. நீங்க அந்த 15 யூனிட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சட்டிக்கு இருந்தா தான் அகப்பைக்கு வரும்னு சொல்லுவாங்களே, சட்டில இல்லாட்டி வரவே வராது. அப்ப நீங்க அந்த 15 யூனிட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஏதோ ஒரு வகையில வாசிச்சிருக்கணும். நீங்க ஃபுல்லாவே வாசிச்சு என்ன சொல்ல வராங்க பாடம் ஆக்குறது ஆக்குறது ரெண்டாவது விஷயம். ஆனா ஃபுல்லா வாசிச்சிருக்கணும். அப்பதான் ஸ்ட்ரக்சருக்கும் அஹ், அதாவது ஒரு அளவு எழுத முடியுமா இருக்கும். எம்சிக்கு அழகா செய்யலாம். அப்ப இது ஒரு டெக்னிக் கட்டாயம் இதை செஞ்சு கொள்ளுங்க. ஃபுல்லா வாசிச்சுட்டு போங்க. இன்னொன்று இருக்குது என்னன்னு சொன்னா நீங்க வாசிக்கும் போது ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளணும். இப்ப உதாரணமாக இளவரசன்கிற புத்தகத்தை எழுதின யாரு சொல்லுங்க பாபு. இளவரசன்கிற புத்தகத்தை யார் எழுதினது? த பிரின்ஸ்ங்கிற ஒரு புத்தகம் உண்டு. இது யார் எழுதினது? தெரிஞ்சா எழுது சொல்லுங்க. தெரியாட்டி தெரியாது சொல்லுங்க. த பிரின்ஸ் அப்படின்ற புத்தகம் இருக்குது. ஓகே, அது எழுதினது யாருன்னு சொன்னா மக்கியாவல்லி எழுதினாரு. அப்ப இதை நீங்க வாசிச்சுட்டு போகும்போது என்ன செய்யணும்? இளவரசன் மக்கியாவல்லி அப்ப ரெண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஏற்படுத்திட்டு நீங்க மற்ற விஷயங்களை கடந்துட்டு போகணும். இப்ப எனக்கு இளவரசன் சொன்ன உடனே டக்குனு மக்கியாவல்லி ஏன் ஞாபகம் வராதுண்டா நான் அதை படிக்கும் போதே ஒரு இளவரசன் மக்கியாவல்லி தொடர்பு பண்ணி படிச்சிருப்பேன். இப்ப என்ன ஒரு இளவரசன் என்ன மக்கியாவல்லிங்கிற ஒரு மனிதர் இளவரசனாக வார மாதிரி நீங்க கற்பனை பண்ணி கொள்ளலாம். அல்லது மக்கியாவல்லிங்கிற மாதிரி ஏதோ நீங்க ஒரு அதுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பேரை கற்பனை பண்ணுங்க. மக்கியா வள்ளி. வெள்ளி இருக்குதானே? தங்கம் வெள்ளி அந்த வெள்ளி வந்து கொஞ்சம் மக்கி போயிருக்குது. அப்ப அது எப்படி இருக்கும் அதை கற்பனை பண்ணுங்க.
கட் பண்ண மாட்டேன் அந்த கிரீடத்தை ஒரு இளவரசன் போட்டுட்டு வராரு. இப்படி செஞ்சீங்கன்னா இளவரசன் என்ன ஒரு மக்கிய வெள்ளி கிரீடத்தை போட்டு கொண்டு வராரு, இதை கட் பண்ண பண்ணீங்கன்னா ஒரு காலமும் மக்கியாவள்ளி இளவரசனை உங்களுக்கு மறக்க மாட்டேச்சு. அப்ப உங்களுக்கு எம்சிக்யூல வந்து மக்கியாவள்ளிங்கிறத தந்து விட ஒரு 4-5 போட்டிப்பா. அப்ப அதுல இளவரசன்கிறது இருக்கும், எல்லாம் அரசியல்ங்கிற புத்தகம் எல்லாம் இருக்கும். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க கனெக்ட் பண்ணி படிச்சதால மக்கியாவல்லியை கண்டோன்னு இளவரசனுங்கிற ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஞாபகம் வரும். அப்ப இப்படி இந்த வாசிச்சுட்டு போகக்குள்ளே அதை பத்தி ரிலேட்டட் பண்ணணும். நான் இந்த விஷயம் ஒரு விஷயம் வாசிக்கிறீங்கன்னா இதை பத்தி எனக்கு ஏற்கனவே தெரியுமா, அப்ப தெரிஞ்ச விஷயத்துல நீங்க கனெக்ட் பண்ணி யோசிக்கும் போது மூளைக்கு இதை புதுசா கஷ்டப்பட்டு எடுத்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. அது என்ன செய்யும், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்துல அது முடிச்சு போட்டுவிடும். அப்ப அது லேசி. அப்ப படிக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய வேலை, எம்சிக்யூல நீங்க 50 மார்க்ஸ் ஃபுல்லா எடுக்கணும்னு சொன்னா 15 யூனிட்டையும் ஃபுல்லா வாசிக்கணும் முதலாவது. ரெண்டாவது அதை விளங்கி வாசிக்கணும், ஒவ்வொரு வரி என்ன சொல்ல வருது அப்படி விளங்கி வாசிக்கணும். மூணாவது ஒப்பிட்டு வாசிக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நீங்க ஒரு விஷயம் வாசிக்கும் போது இதை பத்தி நீ ஏற்கனவே தெரியுமா, நான் ஏற்கனவே சேர்ட்ட படிச்சுக்கிறேனா, இதை மாதிரி ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிக்கிறேன்னா அதை நீங்க யோசிச்சு அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புங்கிறத கொஞ்சம் ஒரு யோசிச்சு பார்க்கணும். பார்த்தாலே கனெக்ட் ஆயிரும். நாலாவது இமேஜினேஷன், அது வார விஷயங்களை சில விஷயங்களை கற்பனை பண்ணி பார்க்கணும். ஆ இப்படியான விஷயங்கள் மூலமா நீங்க அதை ஃபுல்லா அந்த யூனிட்டை வாசிக்கும் போது என்ன நடக்கும், உங்களுக்கு எம்சிக்கு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கலாம். சரி, இப்ப ஆறாவதுக்கு விட என்னன்னு சொல்லுங்க பாபு. ஆறாவதுக்கு விட என்ன, சமோடமைவாதம் என்ற அரசியல் கருத்தியல் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப நீங்க ரெண்டாவது விட சொல்றீங்க தாராண்மைவாதத்துக்கு எதிரான ஒரு மாற்றீடு அரசியல் கருத்தியல் அப்படின்னு சொல்றீங்க. அது சரியான விடைதான். தாராண்மைவாதத்துக்கு மாற்றீடா தான் சமோடைமைவாதம் வந்துச்சு. சரி, இப்ப இவங்களோட விடைகள் என்ன சொல்ல வராங்க, நீங்க சொன்ன உண்மையிலே சரியா அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஹ் முதலாளிகளுக்கு ஆதரவான கருத்தியல் அப்படின்னாலே இது பிழை. சரியா? அப்ப இது பிழைன்றவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா முதலாளித்துவ வாதம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது மெயின் என்ன, அப்படி தனியா சுதந்திரம், அப்ப அதை தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதன் மூலமா முதலாளிகள் உருவாகுவாங்க. அப்ப அதை நீங்க படிக்கக்குள்ள இலங்கையில வந்து கோல்ஃப்ரூக்கமர் ஞாபகம் எப்படி முதலாளிகளுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு அதெல்லாம் இப்படி இணைச்சு நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். அதே நேரம் சம உடைமைவாதம் என்ன தெரிஞ்சுக்கணும். அப்ப சம உடைமைவாதம் எல்லாருக்கும் சமனாக இருக்கணும். அப்ப சமூகத்தை முன்னுரிமைப்படுத்துவாங்க, அதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்பதான் அந்த முதலாவது பிள்ளைன்னு கண்டுபிடிக்கலாம். மூணாவது பாருங்க, சொத்துக்கள் மீதான தனியார் உடைமை ஆதரிக்கிறது, இது எதை ஆதரிக்கும், இப்படி என்னன்னு சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த சில விஷயங்கள் இருக்குது, சம உடைமைவாதம், தாராண்மைவாதம், அடுத்தது சமூக ஜனநாயகவாதம், தேசியவாதம், இப்படி சில கேள்விகள். அதே போல ஒற்றையாட்சி, சமஷ்டி ஆட்சி, பாதி சமஷ்டி, இப்படி சில கேள்விகள். ஜனாதிபதி ஆட்சி, பாராளுமன்ற ஆட்சி, இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, சம உடைமைவாதத்தை பத்தி கேள்வி கேட்டா சரியான விடையை உண்டை போட்டுட்டு மிச்சத்தெல்லாம் இந்த தாராண்மைவாதத்துல பண்புகளை தூக்கி போட்டுருவாங்க, அல்லது ஜனநாயகவாதத்துல பண்புகளை தூக்கி போட்டுருவாங்க. சரியா? இப்போ ஒற்றையாட்சியை பத்தி கேள்வி கேட்டா சரியான விடையை ஒற்றையாட்சியை பத்தி போட்டுட்டு இந்த சமஷ்டி ஆட்சியில பண்புகளை தூக்கி போடுவாங்க, இந்த பாதி சமஷ்டியில பண்புகளை தூக்கி போடுவாங்க. அப்ப இந்த கேள்வியில் உங்களுக்கு செய்யறா பண்புகள்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சமோடமைவாதம் அதுல பண்புகள் என்ன, தாராண்மைவாதம் அதுல பண்புகள் என்ன, ஒற்றையாட்சி சமஷ்டினா அதுல பண்புகள் என்ன, இதுல பண்பு என்ன அதுல பண்பு என்ன, ரெண்டுக்கு உள்ள வேறுபாடு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த விஷயம் என்னண்டா, பகுத்தறிவு ரீதியாக கூட இதுக்கு விட கண்டுபிடிக்கலாம். எப்படி, எப்பயுமே இருட்டும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்குமா, இருட்டும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்க மாட்டுச்சு. இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்க மாட்டுச்சு. இதே போல சில கேள்விகள் வந்து வாசிக்கக்குள்ள விலங்கு. ஓகே, இதுல வந்து இப்படி என்ன, இதை பாருங்க. இது வந்து முதலாளித்துவத்துக்கு சம உடைமைவாதம்னு சொல்லிட்டு சம உடைமை வந்து சமனாக இருக்கணுங்கிற தலைப்பை போட்டுட்டு இது வந்து முதலாளிக்கு மட்டும் ஆதரவானதுன்னு வருமா, இது வந்து இருட்டும் வெளிச்சம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி. அப்ப சம உடைமைவாதம்டே கேட்டான்னா முதலாளிக்கு மட்டும் ஆதரவுங்கிறதை விட வராது, இருட்டு இருந்தாலே அங்க வெளிச்சம் வராது. அப்ப இப்படி பகுத்தறிவு ரீதியாகவும் இது கண்டுபிடிக்க இயலுமாக இருக்கும். சரியா? மக்களாட்சியை வலியுறுத்து தாராண்மைவாதம். ஆஹ் சுரண்டல் ஆதரிக்க மாட்டுச்சு, தாராண்மைவாதம் ஆதரிக்கும் விட ரெண்டாவது. வெரி குட். சரி, அப்ப ஏழாவதுக்கு என்ன, ஏழாவதுக்கு முதலாவதுன்னு சொல்றீங்க, அதாவது 17ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பாவில் தேசிய அரசு முறையின் ஆரம்பத்துடன் தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்றீங்க. இதனை ஒரு கருத்தியலாக முன்வைத்தவர் பெனடிக் அண்டர்சன் ஆவார். இதற்கென நிலையான பொதுவான பண்புகள் காணப்படுகிறதுனா பிழை, இதுக்கு நிலையான பொதுவான பண்புகள் காணப்படலை. கிரேக்க கால நகர அரசியல் அதிகம் செல்வாக்குண்டா அது பிழை, ஏன்னா அந்த காலத்தில் இருக்கவே இல்லை.
வரலாறு தாராண்மை மற்றும் சோசலுக்கு எதிரான கருத்தியல் அது பிழை. எதிரான கருத்தியல் சொன்னா அது வந்து சமூக ஜனநாயகம் தான் அப்படி வந்துச்சு. தேசியவாதங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அதான் நேரடி விட 14ஆம் நூற்றாண்டு ஐரோப்பாவில் தேசிய அரசு முறைங்கிறது என்ன ஆரம்பத்துடன் அது வந்து தேசியவாதம் அப்படின்னு ஒன்று உருவானுச்சு. அப்ப அதான் சரியான விட. எட்டாவதுக்கு என்ன அரசியல் கட்சிகள்னா என்ன? மூணாவது சொல்லிக்கிறீங்க. அரசியல் கட்சினா என்ன அப்படின்னு அப்ப 15ஆம் நூற்றாண்டுல பிரதிநிதித்துவ முறையுடன் பிரதிநிதித்துவ முறையின் பரம்பலுடன் அரசியலில் பிரபல்யம் அடைந்தது அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து இடதுசாரி நாடுகளில் பல கட்சி முறை. அதாவது கேள்வி என்ன அரசியல் கட்சினா என்ன, அப்ப அதுல நேரடி அரசியல் கட்சினா என்னங்கிறத நம்ம நேரடியா வார மாதிரி அது இருக்கணும். அது சுத்தி வளர்ச்சி வந்தா அது எப்படியும் பின்னணினா கண்டுபிடிக்கணும். இடதுசாரினால பல கட்சி முறை காணப்படும்னா கேள்வி இப்படியே கேட்டுக்கிறாங்க. இடதுசாரி நாடுகள்ல என்ன, அதாவது அதாவது என்ன பல கட்சி முறை பற்றி இந்த கேட்டிக்கிறாங்க இல்ல, அரசியல் கட்சினா கேட்டிக்கிறாங்க. அப்ப அரசியல் கட்சினா நேரடியாக வார விடையா தான் இருக்கும். பதிப்பில அரசாங்கத்தை மக்களை இணைக்கிற பிரதான முகவர்னா சரி. ஏண்டா அரசியல் கட்சினாலே நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல வாய்ச்சி பாருங்க பந்திய. அது அரசியல் அரசாங்கத்தை மக்களை இணைக்கிற ஒரு பிரதான முகவராக பிரதான பாலமாக செயற்படும் இப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க நிறைய காணுவீங்க. அப்ப அதுதான் அதுக்கான விடையாக வரும். நீங்க சொன்ன சரி. தனிப்பட்ட நலன்களை பேணி பாதுகாக்கும் மக்கள் குழுங்கிறது பில. அது சமூக நலக்குழுக்கள் அது வேற விஷயங்கள் அது இருக்குது. அரசியல் வன்முறையில் ஈடுபட்டு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கிறதெல்லாம் பில. அரசியல் கட்சின்னா அது ஜனநாயக ரீதியாக என்ன அவங்க தங்களோட அபிலாஷைகளை முன் வச்சு அடைஞ்சு கொள்ற விஷயங்கள் தான் அது. அப்ப இது அரசியல் கட்சின்னா என்னன்னு நீங்க எல்லாம் வாசிச்சு ஒரு விளக்கம் இருந்தா இதுக்கு லேசாக விட கண்டுபிடிக்கலாம். நீங்க சொன்ன சரி. ஒன்பதாவதுக்கு என்ன? ஓகே. இப்ப எட்டாவது சரி, உங்க அமுக்கு குழுக்கள் என்னன்னு சொல்லுங்க. சரி, இப்ப அமுக குழுக்கள்டா என்ன? அரசாங்க செயற்பாடுகளுக்கு நீங்க சொல்லிங்க ரெண்டாவது என்ன தனிப்பட்ட நலன்களை பேணி பாதுகாக்கும் ஒழுங்கமைப்புகளாகும். அப்ப அரசாங்க செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பினை காட்டும் குழுக்கள் அரச கொள்கையாக்கத்தில் நேரடியாக ஈடுபடுகிறதுங்கிறது பில சூறா தெரியும் தானே. அப்ப சூறா பிலண்டு தெரிஞ்சதுக்கு நாங்க அதை போட்டுறணும். நேரடியாக ஈடுபடாது. தேர்தலில் போட்டியிட்டுண்டாலே அது பில, அது அரசியல் கட்சி. அமுக குழு நலன்மேன் குழுக்களும் ஒன்றாகும்டா அது பில. அது வேற இது வேற. சரியா? இப்ப முதலாவதா ரெண்டாவதா? அதான் இது அரசாங்க செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பினை காட்டும் குழுக்கள். அமுக்க குழுங்கிறது சம்டைம் என்ன செய்யும், அரசாங்க செயற்பாடுகளுக்கு வந்து சில டைம்ல என்ன செய்யும், எதிர்ப்புகளை காட்டும் தான். அதே போல தனிப்பட்ட நலன்களை பேணி பாதுகாக்கும் ஒழுங்கமைப்பு. இப்ப தனிப்பட்ட நலன்களை பேணி பாதுகாக்கும் ஒழுங்கமைப்புங்கிறது நலன் பேண் குழுக்கள் ஒன்று இருக்குது. சரியா? இப்ப அமுக்க குழுக்கள் பிரதான வேலை என்ன? அது என்ன செய்யும்? அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு நலன் ஏற்படணும், மக்களுக்கு ஒரு நலன் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது அவங்களோட அந்த ப்ரெஷர் குரூப்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் குரூப் அமுக்கக்குள்ள ப்ரெஷர் குரூப். அதாவது அரசாங்கத்துக்கு ப்ரெஷரை ஏற்படுத்துவாங்க, அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க. அப்படியான குரூப்பை தான் நாங்க அமுக்க குழுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல வந்து அரசாங்க செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பினை காட்டும் குழுண்டா அமுக்க குழு வந்து அரசாங்க செயற்பாடு எல்லாத்துக்கும் எதிர்ப்பை காட்டாது. அவங்க நல்ல செயற்பாடுகளுக்கு ஆதரவை காட்டும். கெட்ட செயற்பாடுகளுக்கு என்ன செய்யும், அது எதிர்ப்பை காட்டும். அது வந்து அதை ப்ரெஷர் ஒன்று கொடுக்கும், கொடுத்து அது நல்ல விஷயங்களை செய்ய வைக்கும். அதே நேரத்துல தனிப்பட்ட நலன்களை பேணி பாதுகாக்கிறோம்னா அவங்களோட அந்த குழுவில் இருக்கிறவங்க அந்த அவங்களுக்கு சில நலன்கள் அமையணும்.
அந்த அதை பேணி பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு ஒழுங்கமைப்பாகவும் இது இயங்கலாம். சரியா? அப்ப அந்த வகையில அந்த வகையில் என்னன்னு சொன்னா இதுக்கு விட வந்து சம்டைம் தனிப்பட்ட நலன்களை பேணி பாதுகாக்கும் ஒழுங்கமைப்புங்கிறதான் சரியா விட வர வாய்ப்பு இருக்குது. என்று சொன்னா அரசாங்க செயற்பாடுகள் எதிர்ப்பினை காட்டும் குழு. அரசாங்க செயற்பாடு செய்யற எல்லாத்துக்கும் எதிர்ப்பு காட்டுறது வந்து அமுக குழு இல்ல. சரியா? எல்லாத்துக்கும் எதிர்ப்பு காட்டாது. நல்லதுக்கு ஆதரிக்கும், கெட்டதுக்கு தான் எதிர்ப்பு காட்டும். ஆனா தனிப்பட்ட நலன்களை பேணி பாதுகாக்கும் வரக்குள்ள அவங்க என்ன செய்வாங்க? அமுக்க குழுக்கள் அவங்க அவங்களோட அந்த அந்த தனிப்பட்ட அரசியல் கட்சிங்கிறது ஒரு என்ன ஒரு எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பிரஷர் குரூப் வந்து பெரும்பாலும் தங்கட ஒரு ஆட்கள் இருப்பாங்க குழு உண்டு. நாங்களும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக சில ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபடுறது, எதிர்ப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுறது, வேலை நிறுத்தம் செய்யறது, இப்படியான விஷயங்களை செஞ்சு தனக்குரிய இதுகள் ஒழுங்கமைப்போடு எடுத்துக் கொள்ளுவாங்க. அப்ப அந்த விட தான் அதுக்கு சரியாக வரலாம். சரியா? சரி. 10வதுக்கு என்ன? இந்த அமுக்க குழு இந்த சிவில் சமூகம் தானே இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அமுக குழுட பண்பு அரசியல் கட்சி அமுக குழு சிவில் சமூகம் அதுல பண்பு இதுக்கு போடுவாங்க, இதுல பண்பு அதுக்கு போடுவாங்க. போட்டு போட்டு குழப்பி குழப்பி கேட்பாங்க. சரியா? உண்மையிலே இந்த தேசியவாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா இதே 18ஆம் நூற்றாண்டுல இறுதி பகுதியிலையும் 19ஆம் நூற்றாண்டுல ஒரு ஆரம்ப பகுதியிலையும் தான் இந்த தேசியவாதங்கள் உருவாயிருக்குது. இப்போ 1789 அந்த டைம்ல ஒரு பிரெஞ்சு அந்த பிரான்சி புரட்சி நடந்து அதுதான் அந்த தேசியவாதத்தை ஒரு வளர்ச்சிக்கு ஒரு வித்தாக அமைந்தது. அதே போல் 19ஆம் நூற்றாண்டுல தான் அந்த ஐரோப்பா முழுவதும் தேசியவாதம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்குது, அது பரவினுச்சு. அப்ப அந்த வகையில 17ஆம் நூற்றாண்டுல தான் இது தோற்றம் பெற்றதுங்கிறது பிழையான கூற்று தான். சரியா? அப்ப அது வந்து 18ஆம் நூற்றாண்டுல இறுதியில தோற்றம் பெற்றதுங்கிறது தான் சரியாக வரும். 19ஆம் நூற்றாண்டுல அது வளர்ச்சி பெற்றது. அப்ப அந்த வகையில அதுல நம்ம விடையில பாருங்க. பத் 17 இருக்கு போல. ஓ 17ல இருக்குது. அப்ப அது பிழையா தான் வரும். சரியா? இது பிழையா தான் வரும். இதுக்கு விட வந்து எது சரியாக வரும்டா ஆம், சரியாக வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இரண்டாவது தான் சரியா வரும். ஆனா இது கருத்தியலாக இது ஒரு முன் வச்ச ஒரு ஆளும் இல்லை. இதுக்கு தேசியவாதத்தை ஒரு கருத்தியலாக முன் வச்ச யாரும் இல்லை. அதனால இதற்கு நிலையான பொதுவான பண்புகள் காணப்படுகிறது. மூணாவது விட வரலாம். இதுல நீங்க தேசியவாதத்துல நீங்க படிச்சிருக்கீங்களா? இத உருவாக்கின குறிப்பிட்ட ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? இல்ல தானே? ஓ 19ன்னா சரி. 19ன்னா அது அந்த விட சரி வரும். ஆனா 19 17 தானே இருக்குது. அப்ப அதனால அது பிழை. அப்படின்ற விட வந்து அது வராது. ஒன்று ரெண்டாவது அறிக்கணும் அல்லது மூணாவது அறிக்கணும். ஆனா நீ ஞாபகம் இருக்குது. இது நான் வந்து தேசியவாதம்ங்கிறது இதை முன் வச்ச ஒரு தனி ஆளோ இதை கண்டுபிடிச்சவரோ அப்படிலாம் இதுக்கு இருக்கல. சரியா? தேசியவாதத்துக்கு இருக்கல. அப்ப இதுக்கு நிலையான பண்புகள் காணப்படுதுன்னா சரியா வரும். இப்ப தேசியவாதம் சொன்னா அதுக்கு சில நிலையான பண்புகள் இருக்குது. இப்படி இப்படி பண்புகள் இருக்குது. ஓகே. சிவில் சமூகம்டா என்ன விட சொன்னீங்க?
திரும்ப சொல்லுங்க, சிவில் சமூகம்னா என்ன சொன்னீங்க? நாலாவது, அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு முரண்பட்ட சக்தியாக செயற்படுதல். அரசாங்கத்தை அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதினை இலக்காக கொண்டு செயற்படும். இது வந்து அரசியல் கட்சி. அரசாங்கம், குடும்பம், சந்தை என்பவற்றின் உள்ளடக்கம்ங்கிறது அது. ஆம், அடுத்தது மூணாவது, சுயநலனை அடையும் நோக்கில். இப்ப நம்ம என்ன செய்யணும்? இதை பாருங்க எப்படி நான் இது இங்க வந்து இது சோற வராது தானே. ரெண்டாவது டவுட்னு வைங்க. நான் சுயநலனை அடையும் நோக்கில் ஒத்துழைப்புடன் செயற்படும்ங்கிறது வந்து அது பிழை. அது அமுக்க குழு சில இதுகள்ற நலன்பயன் குழுக்கள்ற வேலை. அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு முரண்பட்ட சக்தியாக செயற்படும் அப்படிங்கிறது சில டைம்ல அது சரியா வராது. ஏண்டா அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு முரண்பட்ட சக்தியாக செயற்படுறது சிவில் சமூகம் இல்லை. சில டைம்ல பிரஷர் குரூப் வந்து அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், இதையெல்லாம். குறிப்பிட்ட ஆள்குண எல்லையின் மாத்திரம் என்ன செயற்படுறது, குறிப்பிட்ட ஆள்குண எல்லையினுள் மாத்திரம்தான் ஒரு சிவில் சமூகம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, சிவில் சமூகம் நேரடியா டியூட்டை வாய்ச்சி பாருங்க. அரசாங்கம், குடும்பம், சந்தை என்பவற்றை என்ன என்பவற்றை தாண்டி செயற்படும் ஒரு அமைப்பு ஒரு பாயிண்ட் செய்யுங்க. அப்படி வாய்ச்சிருக்கீங்களா? அரசாங்கம், குடும்பம், சந்தை என்பவற்றை தாண்டி செயற்படும் ஒரு அமைப்பு சிவில் சமூகம் படிச்சிருக்கீங்களா? ஓகே. அப்படின்னா இது அரசாங்க, குடும்ப, சந்தையில உள்ளடக்கம்ங்கிறது பிழையா வரும். சரியா? இப்ப அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு முரண்பட்ட சக்தி ஒன்று இருக்குது, குறிப்பிட்ட ஆள்குள்ள எல்லையினுள் மாத்திரம் ஒன்று இருக்குது. சரி, சிவில் சமூகங்கிறது குறிப்பிட்ட எல்லையினுள் மாத்திரம் செயற்படுமா, அந்த குறிப்பிட்ட எல்லையை தாண்டி செயற்படுமா? சொல்லுங்க பாவம். ஓகே, சிவில் சமூகங்கிறது எப்படின்னு சொன்னா, முதலாவது இது அரசாங்கத்துக்கு தனிநபர்களுக்கு இடையில செயற்படும் ஒரு தன்னார்வ அமைப்புன்னு சொல்லுவோம். ஒரு தன்னார்வம் என்ன நடக்கும்? ஒரு சிவில் சமூகமா சேர்ந்து அவங்களாகவே சில வேலைகள் செய்வாங்க. அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை அவங்களாகவே இது செய்வாங்க. இது ஒரு அரசாங்கத்திற வேலையோ, இவங்க ஒரு குடும்பத்திற அமைப்பாகவோ, இவங்க ஒரு சந்தை பிசினஸ் ரீதியாக சேர்ந்தார்கள் இல்ல. இவங்க வந்து என்ன அரசியல் ஆள்புலத்துக்குள்ள அப்படி என்ன, இவங்க ஒரு தானாக நல்ல வேலையை செய்யறதுக்காக வேண்டி சேர்ந்தவங்க. இவங்க என்ன செய்வாங்க? மக்களோட கருத்து, தேவைகள், பிரச்சனைகள், அரசாங்கத்திட கோரிக்கைகள் வைப்பாங்க, அரசாங்கத்தை கண்காணிப்பாங்க, சமூக சேவைகளை செய்வாங்க, மக்கள் பங்கேற்பு அதிகரிப்பாங்க, உரிமைகளை பாதுகாப்பாங்க. அப்ப இப்படியெல்லாம் செய்யறவங்க தான் இந்த சிவில் சமூகமாக இருப்பாங்க. சரியா? அந்த வகையில பார்த்தா இந்த சிவில் சமூகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மட்டும் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. இது ஒரு பொதுவாக ஒரு நாட்டு எல்லைக்குள்ள செயற்படலாம். ஆனா அதன் அமைப்புகள் மற்றும் செயற்பாடு என்ன நடக்கும்? உள்ளூர், தேசிய, சர்வதேச அளவுல இருக்கலாம். ஒரு கிராம மட்டத்துல இருக்கும், ஒரு கிராம மட்டத்துல ஒரு சிவில் சமூகம் இருக்கலாம். அல்லது மனித உரிமைகள் அமைப்புகளும் தேசிய மட்டத்துல இருக்கலாம். அல்லது சர்வதேச தன்னார்வ அமைப்புகளும் பல நாடுகள்ல செயற்படலாம். சரியா? எனவே இது குறிப்பிட்ட ஆளுடைய எல்லை வந்து இதுக்கு கிடையாது. அப்ப அதன் அடிப்படையில இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான முரண்பட்ட சக்தியாக செயற்படுற சில டைம்ல என்ன நடக்குதுன்னா, இது ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான, அரசாங்கம் நினைச்ச மாதிரி செய்ய விடாம அதை கண்காணிச்சு அது இப்படித்தான் செய்யுங்கன்னு சொல்லி அதை ஒரு ஒரு நல்ல இது விஷயமா விடயமா கொண்டு போற அளவுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான முரண்பட்ட சக்தியாக இது செயற்படலாம். சரியா? அப்ப அந்த விஷயங்களும் இதுக்கு வரும். சரி, இப்ப அரசு என்ற கூற்று பிழையான கூற்று என்ன சொல்லுங்க 11வது. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, சுவர் பிழை என்ன, சுவர் சரி இது அரசின் என்ன சரின்ட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும். அரசின் முகவர் நிறுவனம் அரசாங்கம் கூட சரி, நேரடி சரியில்லை, ஓரளவு சரி. அரசின் உறுப்பினர்கள் பிரஜை ஆவார்கள். அப்ப அரசுல உறுப்பினர்கள் பிரஜை சரி. காலத்துக்கு காலம் மாற்றம் அடையக்கூடியது, அது விடுங்க. இறைமையின் உரித்தாளர், இறைமையின் உரித்தாளுங்கிறது அரசுக்கு தானே. அரசியல் இருக்கிற மக்கள் வந்து இறைமைகளை வந்து அரசிட்ட கொடுப்பாங்க, கையளிப்பாங்க. முழு சமூகத்தையும் பெருநிர்ணயம் செய்யுது, அது வந்து அரசு செய்யும். அப்ப பாருங்க, அரசுண்டு போட்டு
பிழையான கூட்டு கேட்டிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு அப்படி கேட்டாலே சரியான கூற்றுக்களை தான் நிறைய போடுவாங்க. பிழையான கூற்று என்ன? காலத்துக்கு காலம் மாற்றம் அடையக்கூடியது. அது வந்து அரசாங்கம் தான் காலத்துக்கு காலம் மாற்றம் அடையும். அப்ப அது எங்களுக்கு தெரியும். 12வது என்ன? ஒட்- ஒற்றையாட்சி அரசாங்க முறைக்கு பொருத்தம் இல்லாத என்ன அப்படின்னு அந்த இடத்துல ஒற்றையாட்சி அரசாங்க முறை பண்புகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அவ பொருத்தம் இல்லாது கேட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க அவசரத்துல சில டைம்ல ஒற்றையாட்சி அரசாங்க முறை கண்ட உடனே சில டைம்ல எங்களோட மூளை என்ன செய்யும், வளமையாக வாசிச்சு பழகி பழகி பொருத்தம் இல்லாததுங்கிற வார்த்தையையும் பொருத்தமானதுன்னு பார்க்கும். ஒரு கண்ணுக்கு பொருத்தமானது மாதிரி விளங்கும். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுருவீங்க. ஆனா கேள்வி பொருத்தம் இல்லாதது. அப்ப ஒரு கவனத்தோட நீங்க வாசிக்கணும். ஒரு எச்சரிக்கை ஒன்று இருக்கணும் வாசிக்கும் போது. அப்ப விட நாளா சொல்லிக்கிறீங்க என்ன? என்ன அது ஒற்றையாட்சி அரசாங்க முறைக்கு பொருத்தம் இல்லாத என்ன? பெரிய நிலப்பரப்புக்கு நிர்வகிக்க இயலுமானதுங்கிறது தான் அதுக்கு சரியான விட. ஏண்டா பெரிய நிலப்பரப்புக்கு நிர்வகிக்க ஒற்றையாட்சிக்கு இயலாது. அதுக்கு சமஷ்டியா சரி. மற்றதெல்லாம் தனி இனங்களுக்கு அதிகம் பொருத்தம், அதிகார குவிப்பு, அதெல்லாம் ஒற்றையாட்சிக்கு பொறுத்து இது சிலது நன்மைகளை தந்திருப்பாங்க, சில பண்புகளை தந்திருப்பாங்க. அப்ப எப்பயுமே ஒற்றையாட்சி சமஷ்டியாட்சின்னு நீங்க படிக்கும்போது அதுண்ட என்ன, அதுல நன்மை என்ன, அதுல தீமை என்ன, அதுல பண்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? இந்த ஓர்டர்ல தான் வளமைய கேள்வி வாரு. அது பாருங்க, ஜனாதிபதி அரசாங்கத்தோட பண்பு இல்லாதது என்னன்னு கேக்குறாங்க. என்ன விட? உண்டு சட்டத்துறைக்கு பொறுப்பு கூறுதல். ஜனாதிபதி அரசாங்க முறையில சட்டத்துறைக்கு பொறுப்பு கூற அவங்க தேவையில்லை. ஏன்டா அவங்கள தெரிவு செய்யறது சட்டத்துறையில இருந்து அவங்க வாரலையே. அது பிரதமர் ஆட்சி முறையில பிரதமர் சொல்லுவாரு. இங்க வந்து மக்களால தெரிவு செய்யப்படுறதால அவர் மக்களுக்கு தான் பொறுப்பு சொல்லணும். அப்ப நீங்க சொன்ன விட சரி. 14வது என்ன? உண்டுதான். வெரி குட். ஏன்? ஃபர்ஸ்ட் வாசிச்சாலே விளங்குது. பேச்சுவார்த்தை முதல்ல அதிகரிக்குமா? இல்ல. அது குறைக்கும். அப்ப முதலாவது பிழை. மத்ததெல்லாம் சரி. அப்ப இந்த எம்சிக்யூ நூடாக கூட நீங்க இந்த விஷயங்களை படிச்சுக்கொள்ளணும். பேச்சுவார்த்தை என்ன பொருந்துற கூற்றுக்கள் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளணும். ஓகே, இது முதல்ல முகாமைத்துவம் பண்ணும். அப்படி நீங்க தெரிஞ்சு இன்னொரு ட்ரிக்ஸ் ஒன்று சொல்லி தரேன். அது முடியறதுக்கு முதல் நான் செஞ்சதுதான் இதோட கிளாஸை முடிச்சு கொள்வோம். என்ன செய்யணும்டா, நீங்க இது படிக்கும்போது இப்ப 2019 அப்படின்டா 19ன்னு போடுங்க. போட்டுட்டு முதலாவது கேள்வியே போடுங்க. போட்டுட்டு அந்த கேள்வியில நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா ஓகே. தெரியாட்டி அந்த விஷயத்துல நீங்க பிளவு விட்டீங்கன்னா ஏன் பிளவு விட்டீங்க, அதுல உங்களுக்கு தெரியாத விஷயம் என்ன, இருக்கிற தகவல் என்ன, அதை எழுதி வைங்க. இப்படி நீங்க 2019 இருக்கிற எல்லா எம்சிக்யூவுக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், நீங்க பிளவுட்ட விஷயங்கள், அதுக்கு உண்மையான சரியான விஷயம் எடுத்து எழுதி வைங்க. அடுத்த முறை அடுத்த பேப்பர் செய்யும் போது தெரியாத விஷயங்களை படிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போங்க. அடுத்தது அந்த பிழை விடக்கூடாது. அப்ப அதுல தெரியாத எழுதி வைங்க. இப்படி 10 வருஷத்தை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வார அந்த கடைசி எக்ஸாம்ல நீங்க 50க்கு 50 இருக்கலாம். ஏன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிதான் நான் செஞ்சேன், நல்ல மார்க்ஸ் வந்துச்சு அதுல. எனவே அதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் கடைசியா சொன்னது விளங்கிட்டா உங்களுக்கு? கடைசியா சொன்னது விளங்கிட்டா நான் என்ன சொன்னேன்ட்டு? என்ன, என்ன பேப்பர்ல ஒரு எந்த பேப்பரா இருந்தாலும் சரி, அதுல இங்க